வணக்கங்களே, கடவுளர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் லாபங்கள் இருக்கும். பட் அது நம்மளை கொஞ்சம் கண்ணை கட்டி அதில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 மற்றும் 8ஆம் அதிபதி 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ 5ல் இருக்கும். குழந்தைகளோட விஷயங்களை கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்க கொஞ்சம் எழுத்து பேசும், கொஞ்சம் கோவப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 10ல் வக்கரமாக இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயம் நிறைய பிளான் பண்ணுவீங்க, வேணால் எல்லாமே ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 10ல் குரு வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களே எல்லாமே நடக்குது. ஆனால் என்கிட்ட காசு வர மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிற ஃபீல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு எங்கே இருக்கும்போது உங்களுடைய 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். சில நேரம் படாபடான்னு அடிச்சுருவீங்க. ஸோ அதனால் அடிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா அந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு டென்ஷனே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கும். வாரத்தின் முற்பகுதி 2 நாள் திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாக சூரியன் தசாபுக்தி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, கொஞ்சம் வருமானம் என்னடா அது எவ்வளோ வந்தால் பத்த மாட்டேங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி. அது அற்புதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னம் செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இப்போ 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். என்னடா அது இப்படி படுத்துதுங்களேங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி. ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். 6ல் இருக்கும்போது பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக குரு தசாபுக்தி. குரு 10ல் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், தொழிலுக்காக வெயிட் பண்ணணும், கொஞ்சம் டிலேவாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் விட்டு நடக்குதோ அப்படிங்கிற ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு கேது தசாபுக்தி. கேது பார்த்தீங்கன்னா 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருந்து அது சுக்குண்டை சாரத்தில் குழந்தைகளுக்காக நிறைய கடன் வாங்குறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் நம்ம எக்ஸ்பென்ஸ் அதிகமாக பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கன்னி லக்னம் சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் உங்களுக்கு 5ல் இருந்து அவர் நிறைய ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, அதாவது இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா, போன ஜென்மத்தில் பண்ண இந்த பாவ புண்ணியங்கள் இப்போது தொடருமா, நமக்கு அதனால் பாதிப்பு வருமாங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடருமானா கண்டிப்பாங்க. ஒரு கர்மாங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நமக்கு பிறவியே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இது பார்த்திங்கன்னா வழியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் கண்டினியூவாக ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 3 பிள்ளைங்கள் பார்த்திங்கன்னா 3 பேருக்குமே ஒரே டிசீஸ். ஒரு ஹார்ட் அட்டாக்னா அந்த ஒரு ஹார்ட் அட்டாக் பர்டிகுலர் ஏஜில் வர்றது, ஒரு லெப்ரசி அதாவது தொழுநோய் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இதில் எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகி வர்றது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மா. ஸோ கர்மாங்கிறத கொண்டு வருவது ராகு கேதுகள் மற்றும் பாதகாதிபதி சூன்யாதிபதி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானட்டை கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரி கார்னிக்குன்னு சொல்லுவோம். கார்னிக்குன்னா நம்மளால் விடுபட முடியாத ஒரு தண்டனை, அதாவது நமக்கு போன ஜென்மத்தில் செய்கிற ஒரு பாவத்தில் அதை நம்மளை ஜெயிலில் போட்ட மாதிரி ஒரு அப்படியே அடைச்சிடும். ஸோ அடைக்கிறதுங்கிறது நம்ம ஜெயிலில் இருக்கிறதுக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது நம்ம வெளியில் வர முடியாமல் ஒரு தவிப்பைத்தான் நம்ம சொல்கிறது. ஸோ அப்போனா எப்படி அப்படின்னீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் பாதகாதிபதி
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூனியாதிபதினு சொல்லுவோம். ஒரு திதி சூனியம் இருக்குன்னா ஒரு 2 ராசிகளோ ஒரு 4 ராசிலேருந்து ஒரு திதி சூனிய ராசின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து 6, 8, 12 இந்த மாதிரி ஒரு கட்டங்களில் அடைபடும் பொழுது அவரோட வாழ்க்கையில் வந்து அந்த தசாபுத்தி முடிகிற வரை அவங்க ஒரு ட்ராப்பில் மாட்டுறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உதாரணமாக ஒரு தாய் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஏடாவடமான இந்த மாதிரி திதி சூன்யம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏடாவடமான ஒரு திசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மன வளர்ச்சி கூண்டி போய் அது வந்து ஒரு 15, 16 வருஷம் இருந்து கஷ்டப்பட்டு, அதனால் அந்த 16 வருடங்கள் இப்போ ஒரு குரு திசை நடந்து அந்த மாதிரி ஏடாவடம் மாட்டும்போது ஒரு 16 ஆண்டுகள் அவங்க வந்து ரொம்பவும் அந்த கடினமான ஒரு துக்கத்தை அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நல்லா இருந்திருப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து கார்னிக்காக ஏதோ ஒரு இதாகி சித்தப்பிரம பிடிச்சி இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அப்படியே இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி நல்லா இருந்தார், ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி கொலாப்ஸ் ஆகிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அகப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பெயின்னு. நல்லா நடந்துட்டு இருந்தாருங்க, நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாருங்க, என்னன்னே தெரியல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னா, அவருடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த திதி சூனாதிபதி பாதகாதிபதி இந்த 6, 8, 12 தசை நடத்தும் போது இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நான் பேத்தட்டிக்கலி என்ன ஆகிடுதுன்னா, சில பேருக்கு வந்து கண்டினியூவாக பாதிக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர் வாழ்நாளில் வந்து நான் பார்த்தவரை வந்து ஒரு 35 ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து டோட்டலாகவே டிப்ரெஷன்ஸ் தான். ஸோ டோட்டலாகவே டிப்ரெஷனில் வந்து ஒருத்தர் 35 வருஷம் 40 வருஷம் இருக்கிறான்னா அவனுக்கு வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து எல்லா பிளானட்டுமே வந்து அந்த ஒரு வகைராலே போயிடுது. நம்ம கிளைண்ட்டு தான் அவர். ஸோ அந்த ஒரு இதிலே மாட்டும்போது அவரால் வெளியிலே வர முடியல. அவரும் போராடுறாரு, என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு. பட் சீக்வன்ஸ் வந்து அவருக்கு கை கொடுத்து வரவே இல்லைங்கிறது தான் ரொம்ப பேத்தட்டிக்கான விஷயம். இன்னமும் அவர் போராடிட்டு தான் இருக்கிறான்றதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு 35 ஆண்டுகள் போராட்டங்கள்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த லைனாக வர எல்லா திசையுமே அந்த ட்ராப்பில் மாட்டுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து அதுக்குன்னு காசு பணம் வராமலோ கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இவங்க சேர்த்து வைக்கிறது இவங்க அனுபவிக்கிறது இல்லை, வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த பாதகாதிபதி திதி சூனியாதிபதி நடக்கும் திசைகளில் ஒன்று இந்த மாதிரி ட்ராப்பில் போய் மாட்டி மன உளைச்சலை கொடுத்துரும். மன உளைச்சல் கொடுக்கலனா கூட இவங்க ஓடி 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 ராத்திரி பகலும் நான் பணம் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறது தான் மேட்ரு. ஸோ அதனால் நம்ம இருக்கும்போதே தான தர்மங்களை செய்ய பழகிக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்குன்னா யாராவது திதி சூனியாதிபதி இந்த மாதிரி இருந்து ஒரு தசை நடக்கும்போது அந்த பர்டிகுலர் திதி வரும்போது தான தர்மங்களை கொஞ்சம் கொடுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு மனசே வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஒரு இயற்கை நீதியே என்னென்னா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது வருங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கீரை விற்கிறவங்கலேருந்து ஒரு காய்கறி விற்கிறவங்கலேருந்து எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா போய் பேரம் பேசுகிறது, போய் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு பெரிய ஒரு கடையிலையோ ஒரு ஹோட்டலில் பெரிய ஒரு ஹோட்டல்லையோ போய்ட்டு நம்ம இப்போ 100 தோசை 150 தோசை 200 தோசைனா கொடுத்துட்டு டிப்ஸு கொடுத்துட்டு வருவோம். ஆனால் கீரைக்கார மாட்டே 20 வந்து பேரம் பேசுகிறோம். எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள். அப்போது நம்ம அந்த மனதோடைய லெவல் அப்படி இருக்குது. எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோங்கிறது வந்து நாமே கண்ணாடியில் பார்த்து துப்பிக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றிக்கங்க. கொடுங்க. ஒரு 10 ரூபானா 20 ரூபா கொடுங்க. என்ன 10 ரூபா 20 ரூபாலாம் அவன் நம்ம மாடி வீடை கட்ட போகிறான், இல்லை உங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ உங்களது மனதை விசாலப்படுத்தி நீங்கள் தான தர்மம் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு முப்பாட்டன் எல்லாம் எனக்கே வேணும்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. இதனால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கிறது தான். ஏன்னா அடித்து பிடுங்கிறதுலாம் இருக்குது. மற்றவங்க சொத்தெல்லாம் அடித்து பிடுங்கணும், ஒருத்தன் மாட்டானா அவனை மொட்டை அடிக்கணும் இப்படிலாம் நினைக்கிறவங்களாம் வந்து அவங்க சந்ததி மட்டும் இல்லை, இவனே அனுபவிக்கிறது கிடையாது. டோட்டலாக வந்து கோட்டுத 30-40 வருஷம் கேஸ் நடந்ததெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்திங்கன்னா இவனை அனுபவிக்கிறத மற்றவனையும் அனுபவிக்கிறத இவன் இருந்து செத்து போயிடுவான். நான் என்ன இருக்கும்போது கொடுத்துட்டு போயேன், எவ்வளோ தான் சாப்பிட்ருவேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% தான தர்மம் பண்ணான், என்ன 15% தான தர்மம். இதெல்லாமே மக்களுக்கு வந்து அந்த இதே தெரியல. எல்லாம் எனக்கு வேணும்னா நாளைக்கு உனக்கு ஒன்றுமே இருக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா என்ன செஞ்சார், உங்கள் தாத்தா என்ன செஞ்சார், அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு. ஸோ கொடுத்து தான தர்மங்கள் செஞ்சு தான் இதை வந்து பரிகாரமாக பண்ண முடியுமே ஒழிய நீங்கள் வந்து அது உடனே வந்து நான் இதை கொடுத்தா இது தீர்மானம் இல்லை, ரேண்டமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களோட தகுதி வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கணும், உங்களால் ஒரு 100 ரூபா தானம் பண்ண முடியாதா? ஒரு 20,000 சம்பாதிக்கணும், ஒரு 200 ரூபா தானம் பண்ண முடியாதா? அது கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்லைங்கிறது தான்
ரொம்ப வருத்தமான விஷயம். தான தர்மங்கள் செஞ்சால் தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.